ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். அநேகமாக லைவ் வந்து கரெக்டாக ஸ்ட்ரீம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த சனிப்பெயர்ச்சியை பற்றின ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டே இருந்தது. அப்போ ஆக்சுவலாக சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏன் இந்த தடவை இவ்வளோ கான்ட்ரவர்சி? யூஸ்வலாக என்ன நடக்கும் அப்படின்னா, திருக்கணிதப்படி இப்போது, வாக்கியப்படி அப்போது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன வேறுபாடு எப்போது எல்லா டைம்லையும் இருக்கும். அது இந்த தடவை என்ன ஆகி போச்சுன்னா, திருக்கணிதப்படி ஒரு சனிப்பெயர்ச்சி, வாக்கியப்படி ஒரு சனிப்பெயர்ச்சி, திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலில் ஒரு சனிப்பெயர்ச்சி, மூணு விதமான டேட்டில் வந்துருச்சு. அதுலேயும் பெரிய வித்தியாசங்கள்லாம் வேறு வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வித்தியாசம். திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலில் நடக்கிற சனிப்பெயர்ச்சிக்கும் திருக்கணிதத்தில் ஆன சனிப்பெயர்ச்சிக்குமான வித்தியாசம்னு எடுத்துகிட்டா சற்றேறக்குரிய ஒரு வருஷம். இப்போ இந்த ஒரு வருஷத்தளவில் வித்தியாசம் வருது. இது ரெண்டுக்கு நடுவில் வேறு வாக்கிய கணிதத்தின்படியும் வந்துடுது. அப்போ இதில் நம்ம எதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு தெளிவானது ஒரு விளக்கம் வந்து முதல்லையே ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ சனியோடைய டிரான்சிட் வந்து பார்த்திங்கன்னா மகரத்துலேருந்து கும்பத்துக்கும், கும்பத்துலேருந்து திருப்பியும் மகரத்துக்கும், மகரத்துலேருந்து மறுபடியும் கும்பத்துக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டான்ஸ் ஆடுது இந்த சனி. சவுண்டு கம்மியாக இருக்குது, ஏற்றிடுவோம். சரி, அப்போ இந்த டான்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது மகரம் டு கும்பம், கும்பம் டு மகரம், மகரம் டு மறுபடியும் கும்பம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த வேரியேஷன்ஸ்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இது எல்லாமே. சரி, இப்போ அது வந்து முதல்ல சனிப்பெயர்ச்சி ஏன் இந்த மாதிரி 3 விதமான சனிப்பெயர்ச்சிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஒரு லைவில் வந்து இந்த சனி சஞ்சாரம் அப்படிங்கிறது வந்து இந்த கேப்பில், அதாவது 2023 தான் இந்த பஞ்சாயத்து எல்லாமே. அப்போ இந்த 2023 நடக்கிற இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய இந்த சனி சஞ்சாரம், சனியினுடைய மூமெண்ட்ஸுக்காக எப்படி பலன்கள் மாறும் அப்படிங்கிறத தனுசு ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போது அதுக்கடுத்து விருச்சகத்திலேருந்து இப்படி அப்பிரதட்சணமாக வந்துடலாம், ரிவர்ஸில் வந்துக்கிட்டு இருப்போம். அப்போது இது வந்து பார்ட் 2 இந்த வீடியோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுஷோடு நிறுத்தியிருந்தோம் ஃபஸ்ட்டு. இப்போ அதுக்கு அடுத்து வந்து விருச்சகத்தை எடுத்துக்கிடுவோம். விருச்சக ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 8வதாக நிற்கக்கூடிய ராசி, செவ்வாயுடைய ஆட்சி வீடு இல்லையா. இந்த விருச்சக ராசிக்கு சனியினுடைய சஞ்சாரம் ஆக்சுவலாக எப்படி பேசுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது ராசி விருச்சகம் அப்படின்னா விருச்சகத்தில் சந்திரன் இருக்காருன்னு அர்த்தம், அதானே மேட்ரு. சரி, அடுத்தது இப்போ சனி எங்கே இருக்கார் அப்படின்னா மகரத்தில் இருக்கார். அப்புறம் இப்போ பயிற்சி ஆகிட்டார், இப்போ வந்து கும்பத்துக்கு போயிட்டார். அப்புறம் திருப்பி கும்பத்துலேருந்து மறுபடியும் மகரத்துக்கு வர்றார். அப்புறம் மறுபடியும் கும்பத்துக்கு போகிறார். இந்த ஆசிலேஷன் தான் இந்த 2023. சரி, இப்போ மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போயிருக்கார். இது எவ்வளோ நாளைக்கு என்னங்கிறதுல தான் அந்த கான்ட்ரவர்சிஸ் வர்றது. அதாவது மார்ச் 16 பங்குனி 2ஆம் தேதி அப்படிங்கிறது கணக்கு. இன்றைக்கி மார்ச் 20 வந்துருச்சு. இதில் வந்து பயிற்சியாகி கும்பத்துக்கு போயிடுறாரு. அவிட்டம் 3ஆம் கும்பத்துக்கு போயிடுறாரு சனி. அங்கேயே வந்து அப்படியே பெர்மனெண்ட்டாக தங்கிட்டார்னா இது சனி பயிற்சி ஆகிடும். இது சனி பயிற்சியாக எடுத்துக்க முடியாது. அப்போ எப்படின்னா திருப்பியும் வந்து ரிட்டன் வந்து மகரத்துக்கே வந்துடுறாரு. அவர் எப்போ வர்றாரு அப்படின்னாக்கா செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி மகரத்துக்கு, அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் காலுக்குள்ளே வந்து மகரத்துக்கு வந்துடுவார். இங்கேயே டேரா போட்டுறாரு டிசம்பர் வரைக்கும், டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் கும்பத்துக்கு போகிறார். இதுதான் சார் இதில் விஷயம். இப்போது இந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி பயிற்சி ஆகிறதுலேருந்து அடுத்து திருப்பியும் வந்து இந்த பக்கம் வந்து மகரத்துக்கு வர்றதுங்கிறது செப்டம்பர் வந்து 9ஆம் தேதி வரைக்கும் தான் வந்து அவர் கும்பத்தில் இருக்கார். அப்போது இப்போ 3ஆம் இடத்துல இருக்க சனி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு போச்சுன்னா அது அர்த்தாஷ்டம சனி இல்லையா. அஷ்டம சனியில் பாதி பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் இடத்துல சனி. சரி, இப்போ இந்த 4ஆம் இடத்து சனி எவ்வளோ நாளைக்கு வேலை செய்யும் அப்படின்னாக்க ஒன்றும் இல்லை, ஒரு 5 மாதம்தான் வேலை செய்யும். அதாவது மார்ச் பாதியில் தான் ஆரம்பிக்குது. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் 9ஆம் தேதி அது பயிற்சி ஆகிடுது. அப்போ ஒரு 5 மாதம் வேலை செய்யும் அர்த்தாஷ்டமம். அதுக்கப்புறம் திருப்பி ரிவர்ஸ் வந்துடுறதுனால அர்த்தாஷ்டமம் முடிஞ்சு போயிடும். அதுலேயும் அர்த்தாஷ்டமம் முழுசாக வேலை செய்யுமா அப்படின்னா செய்யாது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ மார்ச் 16ஆம் தேதி பயிற்சியாகி சனி வந்து கும்பத்துக்குள்ளே போகிறாரா. இப்போ அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது. யாருக்கு? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? ஜூன் 28 வரைக்கும் தான் இருக்கும். அப்போது மார்ச் 16 ஆரம்பிக்குது, ஏப்ரல், மே, ஜூன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3.25 மாதம் 3.5 மாதத்துக்கு மோரார்லெஸ் வந்து அந்த பீரியடு தான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும். அதுக்கப்புறம் சனி ரெட்ராகேட் ஆகிறார், ரிவர்ஸ் ஆகிறார்.
ரிவர்ஸ் ஆகிறப்ப அர்த்தாஷ்டம சனியினுடைய பலன்கள் இருக்காது, பயப்பட வேண்டியதில்லை. அப்போ இந்த 3.5 மாதத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 3.5 மாதத்தளவில் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது கொள்றதுங்கிறதுல வந்து ரொம்ப நிதானமாக இருக்கணும். அப்படி தொழில்னு ஆரம்பித்தா அதுக்கு 1க்கு 2 தடவை அந்த உங்கள் ஜாதகத்தின்படி நடந்து வரக்கூடிய தசாபுத்திகள் வந்து அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்த்து தான் ஆரம்பிக்கணும். இயல்பாகவே ஒரு சிலருடைய விருச்சிக ராசிக்காரங்க ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருப்பார். அப்படி இருந்ததுன்னா இந்த வக்ரகாலம், இப்போ சனிக்கு வர்ற வக்ரகாலம் யோக காலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இதில் சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் சனி உட்காந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து வக்ரமாகி இருந்தால் இந்த சனியினுடைய வக்ரகாலம் அவங்களுக்கு யோக காலமாக இருக்கும். அதில் சொத்து வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க, வீடு வாசல் ரெடி பண்ணுவாங்க, அல்லது லோன் இருந்தால் அந்த வீட்டுக்கான லோனை கட்டி முடிப்பாங்க, நகநட்டு பேங்க்கில் இருந்தால் கட்டி திருப்பிட்டு வருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ஸோ ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். சனி அவங்களுக்கு வக்ரம் ஆகாமல் இருந்தால் மார்ச் டு ஜூன் வரைக்கும் நடக்கிற டைம் யோகமான டைமாக இருக்கும். சரியா? அப்போது இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது 4ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்ற வீட்டில் போகிறதுங்கிறதுனால முழுமையான அர்த்தாஷ்டம சனியாக வேலை செய்யாது. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலுமே இது ஷார்ட் பீரியடு தான் வேலை செய்யுது. அதாவது மார்ச் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும். அதுலேயும் 2 பிரிவாக எடுத்துக்கணும். மார்ச் டு ஜூன் வரைக்கும், ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும். தலை சுற்றுதில்ல? ஆமாம், அப்படி அதுதான் ஜோசியம். இத்தனை காம்ப்ளிகேஷன்ஸுக்கு நடுவில் தான் பலனை வந்து பர்ஃபெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறது. அதனால தான் ஜோதிடத்தில் வந்து இவ்வளவு இடியாப்ப சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. எனிவே, இப்போது இந்த இதில் வந்து செப்டம்பர் வரைக்கும் வந்து செப்டம்பர் 9ஆம் தேதி அவர் மகரத்துக்கு வந்துடுறார். மறுபடியும் வந்து அர்த்தாஷ்டம சனி முடிஞ்ச போது டிசம்பர் வரைக்கும் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. டிசம்பர் 2ஆம் தேதிக்கு அப்புறம் தான் திருப்பியும் ஆக்சுவல் அர்த்தாஷ்டம சனி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆரம்பிக்குது. சரி, இப்போது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனியினுடைய சஞ்சாரத்தின்படி எடுத்துக்கிட்டால் ஜூன் டு கிட்டத்தட்ட இது வரைக்குமே எடுத்துக்கலாம். எப்போ வரைக்கும்? அக்டோபர் வரைக்கும் நடக்கிற பீரியட் வந்து புதுசாக கடை வாங்குறது, புது தொழில் ஆரம்பிக்கிறது, போக்குவரத்து அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த பீரியடில் அம்மாவுடைய ஹெல்த் வந்து கொஞ்சம் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தாயாருடைய ஹெல்த்து. ஒரு சிலருக்கு வந்து இந்த பீரியடில் இடமாற்றம் இருக்கும், மைக்ரேஷன் இருக்கும், வேலையில் ஷிஃப்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் திருப்தி இல்லாமல் ஓடிட்டுருக்கும், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோவா இல்லை, அதனால் நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா ஜாப்பை சுவிட்ச் ஓவர் பண்ணலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி சுவிட்ச் ஓவர் ஆகிறதுங்கிறது வந்து ஜூன் டு அக்டோபர் வந்து தள்ளி போடுறதுங்கிறது நல்லது. உங்கள் ஜாதகத்தில் பர்டிகுலராக நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் அந்த டைமில் சுவிட்ச் ஓவர் ஆகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சிலர் டொமைன் மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, தாராளமாக மாறிக்கலாம். சிலர் வந்து மேற்படிப்பு படிக்கிறதுக்கான முயற்சியில் இருப்பாங்க. இப்போ மேற்படிப்புக்கான ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாம், மேலும் படிக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. போஸ்ட் கிராஜுவேஷன் போகிறதுங்கிறது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இதில் வந்து ரிசர்ச் சம்மந்தப்பட்ட வகையில் போகிறது அப்படிங்கிறதுல மட்டும் கொஞ்சம் பெண்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது ஃபண்டு கரெக்டாக வராமல் அல்லது வந்து இது கைடு அமையறதுங்கிறதுல பஞ்சாயத்து வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இவ்வளோ நாளைக்கு அந்த பிரச்சனைகள் இருந்திருக்காது. ஏன்னா 5ல் குரு வர்றதுங்கிறத குரு சஞ்சாரமும் யோகமான சஞ்சாரம் 5ல் நின்றுதுங்கிறதுனால. ஆனால் இப்போ சனி வித்தை ஸ்தானத்தில் வர்றதுங்கிறதுனால இந்த வேகமாக போயிட்டு இருந்தது இல்லையா, இந்த வைவாலாம் அட்டன் பண்ணுறதுங்கிறது அல்லது வந்து தீசிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதுக்கு வந்து மோர் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லலாம். அதுலேயும் அரசியல்வாதிகளாக இருக்கவங்க, அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கூடுதலாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு வேலையில். அதே மாதிரி வேலையில் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேர்றதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இது மட்டும் இல்லாமல் இந்த பாதுகாப்புத்துறையில் இருக்காங்க இல்லையா, அந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரெஷர் கூடுதலாகுன்ற மாதிரியான அமைப்பு. ரொம்ப முக்கியமான விஷயம் சிவிலியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதானே பயங்கரமான பூமப்பு கொடுத்து கீழே இருந்தவங்கள சர்ன்னு மேலே கொண்டு போய் உட்கார வச்சிருச்சு, மேலே இருந்தவங்கள டமால்னு கீழே தள்ளி விட்டது. இதெல்லாம் அந்த ரியல் எஸ்டேட்டினுடைய வித்தைகள் இல்லையா. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டினுடைய வித்தைகள். இப்போ ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த சனியினுடைய சஞ்சாரம், அதாவது 2023 எப்படி இருக்கும் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட இதில் ஜூனில் இருந்து அக்டோபர் வரைக்கும் ஒரு பூம் அப் இருக்கும் ரியல் எஸ்டேட்டில். இப்போ இந்த ஜூனில் ஆரம்பிச்சிச்சுன்னா கிட்டத்தட்ட அக்டோபர் வரைக்கும் ஒரு நல்ல பூம் அப் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இந்த ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லலான்ற மாதிரியான அமைப்பு உண்டு. அதுக்கப்புறம் வர்ற பீரியடில் மறுபடியும் ஒரு ஸ்லகிஸ் இருக்குன்ற மாதிரியான அம்சம் சொல்லலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது மட்டும் இல்லாமல்
இந்த இது சொந்தமாக தொழில் பண்ணுறவங்கள பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு சொந்த தொழிலுக்கான அமைப்பும் அதுக்கான தசாபுத்தியும் பர்ஃபெக்டாக நடந்து வருதுங்கிற பட்சத்தில் திஸ் இஸ் அன் ஐடியல் டைம் டு ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் ஈவன் இட் இஸ் எ ஜாயின்ட் வெஞ்சர் டூ. இல்லை எனக்கு அந்த மாதிரி இல்லை, வந்து தொழில் பண்ணுறதுக்கான டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தசை நடந்ததுன்னா இப்போ விட்டுட்டு கம்முன்னு விட்டுறணும், அதை போய் தொடக்கூடாது. இது வந்து மீட்ரு பாக்ஸில் கையை வைக்கிற மாதிரி ஆகிப்போயிடும். அதனால் கவனமாக இருக்கணும். சரி, அடுத்தபடியாக வந்து கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அப்படின்ற மாதிரியான அமைப்பு எடுத்துக்கிட்டோம்னாக்க நிச்சயமாக அது வந்து யோக காலமாக அமையும். மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு சொல்லு. அப்போது இந்த மேரேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அது வந்து பாசிட்டிவான பலன்கள் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்கும். இதில் என்ன ஒரே ஒரு சிக்கல்னால் சிலருக்கு வந்து கல்யாணம் ஆகி பஞ்சாயத்தில் இருப்பாங்க, தனி கொடுத்தனம்லாம் போகிற மாதிரி இருக்காப்பா என்னன்னு வாரு, கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துலேயே தனி கொடுத்தனம் போகிறதெல்லாம் உண்டு இல்லை. அப்போ இதில் தனி கொடுத்தனம் போகிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் எப்படி மெட்டீரியலைஸ் ஆகுமா, விட்டுருவாங்களா அப்படின்றாங்க. அதெல்லாம் விட்டுருவாங்க. என்னென்னா அடுத்து குரு பயிற்சியும் வந்து அதுக்கு பாசிட்டிவான பயிற்சி. அதே மாதிரி டைவர்ஸ் போக்குவரத்துங்கிற மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அதாவது முடியாது, மனுஷன் இருப்பேன் அவன் கூட நிச்சயமாக நான் டைவர்ஸ் பண்ணியே ஆகணுன்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ டைவர்ஸ் கேஸ் எல்லாம் நடந்ததுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா இது பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு, அதாவது டைவர்ஸ் வந்து பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அதாவது அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அது நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை சொல்லலாம். சரி, இதெல்லாம் எப்போ அப்படின்னு எடுத்துட்டால் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ், அதுலேயும் எஸ்பெஷலி இந்த ஃபேமிலி கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து கம்மிங் ஜூன் டு அக்டோபருக்குள்ளே எல்லாம் ஒரு ஃபைனலைஸ் ஆகும். ஒரு சின்ன பர்சன்டேஜுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மார்ச் டு ஜூனுக்குள்ளே வரக்கூடிய பீரியடில் ஃபைனலைஸ் ஆகும். ஏன் அந்த சின்ன பர்சன்டேஜ் அப்படின்னாக்க அவங்களுக்கு சனி வக்ரமாகாமல் இருந்திருந்தால் மார்ச் டு ஜூன், சனி வக்ரமாக இருந்ததுன்னா ஜூன் டு அக்டோபரில் இந்த கேஸ் எல்லாம் ஃபைனலைஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. சிலர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையுடைய கஸ்டடி கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த கஸ்டடி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டுக்கு போனோம்னாக்கா இப்போ நடந்துகிட்ருக்கிற டைம் படி வந்து கஸ்டடி கிடைக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குது யார் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லலாம். பட் இருந்தாலும் காலப்போக்கில் அவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். நம்ம கோச்சாரம் தானே சொல்கிறோம். கோச்சார பலன்கள்ங்கிறது வந்து இட் ஹேஸ் அ லிமிட்டேஷன். ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சுருக்கான்ற மாதிரி இது ஒரு லிமிட்டுக்கு வேலை செய்யும். இன்னும் பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து 5ஆம் இடம் குரு, 5ஆம் இடத்ததிபதி இதெல்லாம் பாதிக்கப்படாமல் இருந்ததுன்னா கஸ்டடி நீங்கள் கேட்குற மாதிரி கிடச்சிரும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டை எடுத்துக்கிடலாம். அப்போ மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது டெவலப்மெண்ட்டுக்கான ஆஸ்பெக்ட்னே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சரி, இப்போ இதே மாதிரி விருச்சிக ராசியை போலயே இன்னொரு ராசி எடுத்துக்குவோம். அதாவது அதுக்கு முன்னால் இருக்கிற ராசி என்ன, துலாம் ராசியை எடுத்துக்கிடுவோமா? அதுவும் கரெக்டு தானே. துலா ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். காலபுருஷ தத்துவத்துக்கு துலாம் எத்தனாவது ராசி? 7ஆவது ராசி. சரி, அப்போ இந்த துலா ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான, சனிப்பெயர்ச்சின்னு எடுத்துக்க முடியாது, சனியினுடைய சஞ்சாரம் மூமெண்ட்டு அந்த மாதிரி வேணால் எடுத்துக்கிடலாம். ஏன்னா சனிப்பெயர்ச்சிங்கிறது டிசம்பரில் தான். அப்போ இது என்ன மாதிரியான பலன்களை செய்யும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் எடுத்துக்கிடலாம். இது ராசி வந்து துலாம் அப்படின்னு எடுத்துகிட்டா சந்திரன் எங்கே உட்காந்துருக்காரு? துலாமில் உட்காந்துருப்பார். ரைட். இப்போ சனி வந்து மகரத்திலேருந்து கும்பத்துக்கு போயிருக்கார். 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனியை விட்டு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் போய் சனி ஆட்சி வீட்டில் உட்கார்றார். சனி ஆட்சி வீட்டில் உட்காந்துட்டா பிரச்சனை முடிஞ்சு வச்சு. பாவகிரகமாக இருந்தாலும் அவர் ஆட்சி வீட்டில் இருந்தால் சுபபலனை தான் பண்ணி ஆகணுன்றது ஜென்ரலான ரூல். ஸோ அந்த வகையில் வந்து 4ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கலையும் சரி, 5ஆம் இடத்துல இப்போ ஆட்சி ஆகிட்டு போகிற டைம்லையும் சரி நல்லாத்தான் இருக்கேன். யாருக்கு? விருச்சிக துலா ராசிக்காரங்களுக்கு. அப்போ துலா ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 4க்கு அதிபதி ஆட்சியாக இருக்கார், 5க்கு அதிபதி ஆட்சியாக இருக்கார். இந்த 4, 5க்கு அதிபதி ஆட்சியாகிறதுங்கிறது இந்த பீரியடில் வந்து செவ்வாய் தசை, சுக்கிர தசை அல்லது புத்தி, அல்லது சனி தசை சனி புத்தி இந்த மாதிரி ஏதாவது நடந்து, சனி தசை சனி புத்தி கிடையாது, சனி தசை நடக்கிறது அல்லது சனி புத்தி ஏதாவது ஒரு திசையில், அதே மாதிரி சுக்கிர தசை, அதே மாதிரி புதன் தசை அல்லது புதன் புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஜாதகத்தில் பர்சனல் ஜாதகத்தில் இப்போ வந்து சொத்து வாங்கிறதுக்கான அமைப்பு ரெடி ஆகிடும். அதுக்காக கடை வாங்கிறதுக்கான அமைப்பு ரெடி ஆகிடும். ஏன் நாங்கள் ஏற்கனவே சொத்து வாங்கி வச்சுருக்கோம், அப்போ கட்டடம் கட்டுறதுக்கான லோன் போடுறதுக்கான அமைப்பு, இல்லை நாங்கள் ஏற்கனவே கட்டடம் கட்டி வச்சுருக்கோம் அப்போ ரெனோவேட் பண்ணுறதுக்கான அமைப்புங்கிறது, இல்லை நாங்கள் ரெனோவேட்டும் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ அனெக்ஸ் மாதிரி எக்ஸ்ட்ரா கட்டடம் கட்டுறதுக்கான அமைப்பு இருக்குங்கிற மாதிரியான அமைப்பு, அதெல்லாம் நாங்கள் தெளிவாக இருக்கோம். அப்போ வண்டி வாகனம் வாங்குறதுக்காக செலவு பண்ணுறதுக்கு அதுக்கு கடை வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது. நாங்கள் வாகனமும் வச்சுருக்கோம், அப்போ தொழில் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது, அதுக்கு கடை வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில் கடைங்காரன்ற அப்படின்னு கேட்கணும். அப்படி இல்லை,
அதாவது டெவலப்மெண்ட்டை நோக்கி கடன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் கோச்சாரம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த மற்ற விஷயங்களில் சொத்து சுகம் வாங்குறது, வீடு வாசம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, கல்யாணத்துக்கான கடன் வாங்குறதுங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் ஓகே, சரியா? ஆனால் தொழில் பண்ணுறோம்னு, சொந்த தொழில், ஓன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு கடன் பட வேண்டியது இருந்தால் அது வந்து உங்கள் ஜாதகத்தை 1க்கு 2 தடவை ஸ்க்ரூட்டனிங் பண்ணிக்கிட்டு அப்புறமேல் தான் கடன் வாங்கணுன்ற மாதிரியான அமைப்பு தான் இதில் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 5ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறவர் 10ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு? தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ தனத்தில் பிரச்சனையை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அவர் ஆட்சி வீட்டில் இருக்கனால அவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வர மாட்டார். எப்படி? கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு போகிறதுங்கிற அளவுக்கு அல்லது கட்ட முடியாமல் திணறணுங்கிற அளவுக்கு இருக்காது. வந்தும் போயும் அந்த கடனுடைய வெயிட்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுங்கிறதுனால கொஞ்சம் சிரமப்படுவீங்க. அதனால் அப்படியான சிரமங்களில் மாட்டக்கூடாதுங்கிறதுனால இந்த கடன் வாங்கி தொழில் பண்ணுறதுங்கிறது மட்டும் 1க்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி பண்ணணும். மற்றபடி பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுங்கிறது, அதே மாதிரி தாயாருடைய உடல் நலம் நல்லா இருக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு, ப்ராப்பர்ட்டி போக்குவரத்து வெளியில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வர்றது, அடமானத்திலேருந்து அதெல்லாம் கொண்டுட்டு வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு, இதெல்லாம் யாருக்கு? உங்களுக்கு சனி வந்து உங்கள் ஜாதகத்தில் வக்ரம் ஆகாமல் இருந்தால் மார்ச் மாதத்துலேருந்து இந்த டைம் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அப் டு ஜூன் வரைக்குமே. ஜூன் 28 தானே சனி வக்ரம் ஆகிறார். ஜூன் வரைக்குமே வந்து மார்ச் டு ஜூன் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கிறதுங்கிறது, பாசிட்டிவாக நடக்கிறதுங்கிறது, சொத்தை ரிட்டர்ன் எடுக்கிறதுங்கிறது, புதுசாக ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக கடை வாங்குறதுங்கிற மாதிரியான அமைப்பு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்துடும். வண்டி வாகனம் வாங்குறது, கார் வாங்குறது, புதுசாக பைக் வாங்குறதுங்கிறது, அதே மாதிரி காலேஜில் அட்மிஷன் தேடி போகிறதுங்கிறது, வெளிநாட்டில் யூனிவர்சிட்டிஸில் அட்மிஷன் போகிறதுங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான டைம் துளாராசிக்காரங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் நடக்கக்கூடிய டைம். இதுக்கப்புறம் இது வந்து சனி வந்து உங்கள் ஜாதகத்தில் வக்ரம் ஆகாமல் இருந்தால், சப்போஸ் சனி வக்ரம் ஆகியிருந்தால் ஜூன் மாதம் தான் அந்த யோக பாக்கியமே ஆரம்பிக்கும். ஜூன் 28 ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அக்டோபர் வரைக்குமே யோக காலம் தான். அப்போது ஜூன் டு அக்டோபர் அந்த யோகமான பீரியட் ஆரம்பிக்கும். எது? ப்ராப்பர்ட்டி போக்குவரத்து வாங்குறது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்தை கொடுத்துட்டு கடன் கட்டலான்னா சொத்தும் போகாது, கையை விட்டு போகாமலே இழுத்துக்கிட்டே இருந்திருக்கேன். அது மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுக்கான அமைப்பும் இந்த டைமில் வலுவாக உண்டு அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு எடுத்துக்கிடலாம். அப்போது இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் இந்த சனி சஞ்சாரம்ங்கிறது எல்லாத்துக்கும் நெகட்டிவ். அது அர்த்தாஷ்டமத்திலேருந்து கிளம்பி போகிறது நல்ல விஷயந்தான். அதே மாதிரி 5ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறனால பூரா நெகட்டிவாக வேலை செய்யும் அப்படின்ற அமைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் வக்ரம் ஆகாமல் இருந்திருந்தால் முதல் ஆஃப்லேயே நல்லாயிருக்கும். வக்ரம் ஆகியிருந்தால் ஜூன் டு அக்டோபர் வந்து பாசிட்டிவான பலன்கள் உண்டு. மொத்தத்தில் 5ஆம் இடத்துல நிற்கக்கூடிய சனி நிச்சயமாக பாசிட்டிவான பலன் செய்யும். இன்க்ளூடிங் சரகேட் அண்ட் மதர், அடாப்ஷன் எடுக்கிறதுங்கிறது, ஐயுஐ பண்ணுறதுங்கிறது, ஐவிஎஃப் பண்ணுறதுங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரெடி ஆகும். சரியா? ஒரு சிலருக்கு வந்து எனக்கு வந்து ஜிசி கிடைக்குமா அல்லது பிஆர் கிடைக்குமா அல்லது இஏடி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது மெட்டீரியலைஸ் ஆகிறதுங்கிறது வந்து ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே இந்த இப்போ நடந்துகிட்டு இருக்க தசாபுத்தி உங்கள் ஜாதகத்தின்படி மைக்ரேஷனுக்கும் இஏடிக்கும் இது ஜிசிக்கும் பிஆருக்கும் வேலிடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாமே மெட்டீரியலைஸ் ஆகிரும். சரியா? அப்போது இந்த துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் இந்த சனியினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது பாசிட்டிவானது ஒரு சஞ்சாரம். டிசம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய பீரியட் இருக்குது பாருங்கள், அது வந்து 5ஆம் இடத்துல சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறது. அப்போ 2023 டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி சனி பெயர்ச்சி அப்படின்றது. அந்த பெயர்ச்சி ஆகி அவர் போய் கும்பத்தில் உட்கார்றதுங்கிறது அது வித்தியாசமான பலன்களை பண்ணும். அதை நம்ம அன்னைக்கு பார்த்துக்கலாம். அப்போ இந்த ஒரு வருஷத்தில் ஏன் இதை தனியாக எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, சனியினுடைய மூமெண்ட் அப்படிங்கிறது மகரம் டு கும்பம், கும்பம் டு மகரம், திருப்பி மகரம் டு கும்பம், அப்படி 3 விதமான டிரான்சிட் இருக்கிறதுனால தான் நிறைய குழப்பம் வந்துடுறது. ஸோ இந்த குழப்பத்தில் வந்து வக்ரமும் வக்ரமில்லாத நிலையும்னா அதில் ஒரு 2 பாயிண்ட் ஆட் ஆகிறதுங்கிறது. ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுங்கிறதுனால தான் இப்படி கலப்பு பலன்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பாக சொல்லலாம். மொத்தத்தில் வந்து ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவில் வந்து நல்லாயிருக்கும், அதில் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு சிலருக்கு வந்து இந்த சனி வக்ர காலங்களில், அதாவது ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம், இன்னும் சொல்லணுன்னா டிசம்பர் வரைக்குமே நடக்கக்கூடிய பீரியடில் இந்த வேலை தேடி வெளிநாடு போகிறவங்க, வெளிநாட்டுக்கு வந்து ஆன்சைட் வாய்ப்பை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க, இதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான டைம் வந்து சேரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி இந்த துளாராசிக்காரங்க ஃபால் இன் லவ் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் டிசம்பர் வரைக்கும் நடக்கிற டைம் வந்து லவ்வில் விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் இந்த ப்ரொப்போஸ் பண்ணாமல் இருக்கிறவங்கலாம் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ஏற்கனவே லவ்வில் நாங்கள் இருக்கோம்யா, இதுக்கு ஏதாவது சொல்லு அப்படின்னோம்னாக்கா அது வந்து
மேரேஜை நோக்கி மூவ் ஆகிறதுக்கான அமைப்பு. அந்த வகையில் வீட்டில் தெரிஞ்சு அதில் பிரச்சனை ஆகிறதுங்கிறது, கல்யாணம் நடக்கிறதுங்கிறது, அல்லது மல்லு கட்டிட்டு இழுத்துட்டு நிற்கிறதுங்கிறது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான அமைப்பு இந்த ஜூன் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த வகையில் லவ் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நடக்கிற டைம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி, நிறையா சக்ஸஸ் ரேட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லலாம். இது வந்து துலா ராசியை பொறுத்த வரைக்கும். இப்போ அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி கன்னி ராசிக்கு வந்துடுவோம். சரியா? கன்னி ராசி அப்படிங்கிறது வந்து துலா ராசிக்கு ரொம்ப நேரம் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். முதல் டைம் எவ்வளோ எடுத்துருக்கோம் நம்ம, அதையும் பார்க்கல. இல்லை இந்த வந்துட்டோம்ல கிடுகிடுன்னு. சரி, இப்போ கன்னி ராசி எடுத்துக்கிறோம். இந்த கன்னி ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு 6வதாக நிற்கக்கூடிய ராசி. புதனுடைய ஆட்சி வீடு, புதனுடைய மூலத்திரிகோண வீடு, புதனுடைய உச்ச வீடு. அது எல்லா விதத்துலேயும் புதனுக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வீடு. அப்போ கன்னி ராசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, சந்திரன் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து கன்னியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இப்படி உட்காந்துருக்கிறாருன்னு அர்த்தம். இப்போது சனி வந்து 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் நின்னார். இப்போ 6ஆம் இடத்துக்கு ஆட்சி பெற்ற நிலையிலேயே போகிறார். இப்போ கன்னி ராசிக்கு 5ல் சனி இருக்கிறது யோகமா, 6ல் சனி இருக்கிறது யோகமா அப்படின்னாக்க ரெண்டுமே யோகம்தான். என்னையா 2 வாக்குலேயும் பேசுகிற அப்படின்னு கேட்கணும்ல, அதுக்கு ஒரு கருத்து இருக்குது. அதாவது 5ஆம் இடத்துல சனி ஆட்சி ஆகிறார், 6ஆம் இடத்திலும் சனி ஆட்சியாகத்தான் ஆகிறார். இப்போ 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறது, 12ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறது, 8ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறது. இது எல்லாமே மிகப்பெரிய யோகத்தை செய்யும் அப்படிங்கிறதுக்கான பல எடுத்துக்காட்டு ஜாதகங்களுடன் கூடிய வீடியோவை நம்ம நிறையா பார்த்துருக்கோம், நம்ம சேனல்லையே இருக்குது இல்லையா? அப்போது வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆன எத்தனையோ பேருடைய ஜாதகங்களில் மறைவு ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்தில் ஆட்சியாகவே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த எலெக்ஷனில் வின் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த 6ஆம் இடத்ததிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுலேயும் இந்த கன்னியா ராசிக்கு வந்து 6ஆம் இட பாவத்தில் இப்போ சனியே போய் உட்கார்றாரு. 6ஆம் இடத்ததிபதி பாவகிரகமே வர்றாரு, கூறும் 6ஆம் இடத்தில் கொடியகோள் நிற்க அப்படின்னு. அப்போ 6ல் நிற்கக்கூடிய சனி யோகத்தை செய்வாரா அப்படின்னா எதிர்ப்புகளை அகலச் செய்வார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. எப்போது இந்த சனி பெயர்ச்சின்னு சொல்ல முடியாது, சனி மூமெண்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, எங்கள் மகரம் டு கும்பம் போகிறார் இல்லையா, மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் நடக்கிற டைம் இருக்குது பாருங்கள். இந்த பீரியடில் எதிரியினுடைய கை வலுத்த மாதிரி தெரியும். சரியா? பில்டிங் ஸ்ட்ராங்காகத்தான் இருக்கேன், பேஸ்மெண்ட்டு மட்டும் ஆடிக்கு இருக்கும்ன்றாங்கல்ல, அந்த கணக்காக அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியும். ஜூனுக்கு அப்புறம் தான் அது எப்படி ஆடுன்றதுன்னு தெரியும். அப்போ எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் கன்னிராசிக்காரனுக்கு வருது அப்படின்ற மாதிரியான அமைப்பு. பேரு புகழ் கிடைக்கும், எதிர்ப்பு அப்படின்னு வந்துட்டாலே பேரு புகழ் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் 6ஆம் பாவத்தில் சனி உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகம். சரியா? அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு கேஸுன்னு இருந்தவங்க, சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்தவங்க, ஃபேமிலி கோர்ட்டில் இருந்தவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த சனியில் உண்டு. கன்னிக்கு 6ல் சனி நிற்கிறதுங்கிறதுனால கன்னி ராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்லை, 5க்கு அதிபதி 6க்கு போய் நிற்கிறதுங்கிறது நிறைய பேர்த்துக்கு ஆன்சைட் ஒர்க்கு போகிறதுக்கான அமைப்பு இருக்கும். அதுலேயும் வெகு சிலருங்கிறத விட 2 பிரிவாக வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி வக்ரம் ஆகி இருந்தால் இந்த பீரியடு, அதில் வெரி பர்டிகுலர்லி ஜூன் டு அக்டோபர் வரைக்கும் நடக்கிற பீரியடு வந்து ஒரு ரேப்பிட் டெவலப்மெண்ட், எஸ்பெஷலி இன் யுவர் கரியர் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சரி, எனக்கு சனி வக்ரம் ஆகலை, இப்போ இந்த சனி என்ன செய்ய போகிறார் அப்படின்னா 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் போகும்போது குறிப்பாக ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆசிலேஷன் இருக்கும். அதாவது ஒரு டெசினேஷன் சேஞ்சு, சீட் சேஞ்சு, ப்ராஜெக்ட் சேஞ்சு, கிளைண்ட்டு சேஞ்சு, அல்லது கம்பெனி சேஞ்சு, எய்தர் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல், அல்லது வந்து ஆன்சைட் போகிறதுங்கிறது, இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும். இந்த மூமெண்ட்டோடைய தரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதாவது எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படிங்கிற அந்த தரம் இருக்குது இல்லையா, அந்த தரம் அப்படிங்கிறது தக்கார் தகவலார் என்பதை வர எச்சத்தார் காணப்படும் அப்படின்னு. அது மாதிரி அவங்கவுங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளை டிபெண்ட் பண்ணி இதனுடைய வேல்யூ இருக்கும். ஒன்று வந்து ஒரு வால்யூம் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 1 லட்ச ரூபா சம்பளத்துலேருந்து ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பளத்துக்கு போய் நிற்கும். இன்னொருத்தருக்கு 2 லட்ச ரூபான்னு டபுளாக கூட போய் நிற்கலாம். இன்னொருத்தருக்கு வந்து ஒரு 50,000ங்கிறது குறைஞ்சி கூட வரலாம்.
இந்த வேல்யூ அந்த வால்யூம் மட்டும் டிசைட் பண்ணுறது உங்களுடைய ஜாதகம் டிசைட் பண்ணும். ஆனால் அதே சமயத்தில் தொழிலில் ஒரு மூமெண்ட் இருக்கும். இட் வில் பி த பாசிட்டிவ் மூமெண்ட் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டு இதில் இந்த சனி பயிற்சியில் சொல்லலாம். இந்த மூமெண்ட் எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு ஜாதகத்தில் சனி வக்ரம் ஆகாமல் இருந்திருந்தால் ஃப்ரம் மார்ச் டு ஜூனில் அந்த மூமெண்ட்டை பார்ப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு சனி வக்ரம் ஆகியிருந்தால் ஜூன் டு அக்டோபரில் அந்த மூமெண்ட் இருக்கிறதுக்கான ஒரு சின்ன சேஞ்சஸ் வர்றது, அது பாசிட்டிவ் சேஞ்சஸ் வர்றதுக்கான அமைப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம் சொல்லலாம். பட் எனிஹவ் இந்த 5க்கு அதிபதி 6க்கு போகிறதுங்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஜிசி கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்கள், ஏடி கிடைக்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்கள், சிட்டிசன் ஆகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் இதில் ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஆக மொத்தத்தில் இந்த சனி சஞ்சாரம் அப்படின்றது கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவான விஷயம் பண்ணுது. அதே மாதிரி திருமணத்துக்கான காலகட்டம் வருது. இப்போ குரு பயிற்சி வேறு ஆயிரும் இல்லையா, அந்த வருஷத்தில் குரு பயிற்சியாகி 8க்கு போனாத்தையும் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். பாதகாதிபதி இல்லை, அப்போ 8ஆம் இடத்துல போய் குரு உட்காந்தாலும் கல்யாண காலம் நடக்கும். அப்போ சனி சஞ்சாரம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. சம்பாதிக்கிற மனைவி அல்லது நிறையா சம்பாதிக்கிற கணவர் அப்படி வந்து சேருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இந்த பீரியடில் உண்டு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸு கேஸு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்நேரம் முடிஞ்சிருக்கும். டைவர்ஸ் கேஸ்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு முடிஞ்சிருக்கும். அல்லது அவங்க முடிக்கிறேன்னு வந்தாலும் இவங்க அதாவது கன்னிராசிக்காரங்க நான் முடிக்க மாட்டேன், நான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இழுத்துக்கிறேன், அப்புறம் பார்த்துக்குருவோம் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் நீங்கள் இழுத்தா தானே தவிர மற்றபடி கேஸ் முடிகிறதுக்கான அமைப்பை நோக்கி வந்துடும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு ஆல்ரெடி நடந்திருக்கும். இப்போ இனி வந்து எதிர்ப்புகளில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்குதுங்கிறதுனால கோர்ட்டு கேஸ் வழக்கு போக்குவரத்துன்னு இருந்தால் அதில் நிறைய சக்ஸஸ் வருவீங்கிற மாதிரியான அமைப்பு சொல்லலாம். ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவில் எடுத்துக்கிட்டால் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட செரிமானம் சம்மந்தப்பட்ட உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. வேறு ஒன்றும் பெருசாக இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏஜ்டு பர்சன்ஸாக இருந்தாங்கனாக்க இந்த முழங்காலில் கொட்டாங்குச்சி தேஞ்சு வச்சு அல்லது கால் வலி வருது அப்படின்றாங்கல்ல, அது மாதிரியான பிரச்சனைகளை காமிக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. ஒரு சிலருக்கு வந்து இந்த சளி சம்மந்தப்பட்ட தொல்லைகள் கூடுதலாகவே, அதாவது வீசிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கண்டினியூஸாக அதோட மல்லுக்கட்டிக்கிட்டு இருப்பாங்கங்கிற மாதிரியான பாயிண்ட்டும் இதில் சொல்லலாங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. அது இந்த சனி வந்து 6ஆம் இடத்துக்கு போகும்போது அது சம்மந்தப்பட்ட தொல்லைகள் வந்து போகிறதுக்கான அமைப்பு இருக்குது. பட் எவ்ரிதிங் அண்டர் த கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரியான அமைப்பும் இதில் சொல்லலாம். இது லைஃப் ரிஸ்க்கான டைம் கிடையாது இது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். சரி, அப்போ புதுசாக உத்தியோகத்தில் போய் சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கு மார்ச் டு ஜூன் உத்தியோகம் கிடைக்கிறதுங்கிறது கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நிறைய பேர்த்துக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு புதுசாக வேலை, அதாவது ஃப்ரெஷர்ஸாக இருந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு கடன்னு வேலையாகும். அதே மாதிரி நிறைய பேர் இந்த வருஷத்தில் ஆன்சைட் போகிறதுக்கான அமைப்பு கன்னிராசிக்கு உண்டு. ஆன்சைட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே இருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான அமைப்பு உண்டு. ரிட்டர்ன் பேக் டு ஹோம் கண்ட்ரி அப்படிங்கிறது வந்து கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சொற்ப அளவில் தான் இருக்கும். எல்லாருக்கும் அந்த மாதிரியான அமைப்பு இருக்காது அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக சொல்லலாம். இது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 2023 டபுள் ட்ரிபிள் சனி சஞ்சாரம் மாறுதல் இருக்கு இல்லையா, அதனால் வரக்கூடிய மாற்றமாக எடுத்துக்கிடலாம். சரியா, இப்போ கன்னி ராசியை பார்த்துருக்கோம். இருங்க வரேன் சார். அடுத்தபடியாக சிம்ம ராசி எடுத்துக்கிறோம். சிம்ம ராசிங்கிறது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆவதாக நிற்கக்கூடிய ராசி சிம்மம். இது வந்து சூரியனுடைய ஆட்சி வீடு. இப்போ இந்த சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல இவ்வளோ நாள் சனி இருந்தார். அவர் 7ஆம் இடத்துக்கு போகிறார், திருப்பியும் 6ஆம் இடத்துக்கு வர்றார், மறுபடியும் 7ஆம் இடத்துக்கு போகிறார். சரியா, இப்போ இந்த மாற்றங்கள் இருக்குது இல்லையா, இந்த சேஞ்சஸ் தான் வந்து இந்த 2023 இங்கிட்டுமே ஆடுறதுல டைம் சரியாக போயிடும். 6ஆம் இடத்துலையா 7ஆம் இடத்துலையா, 7ஆம் இடத்துலையா 6ஆம் இடத்துலையா அப்படிங்கிற பாயிண்ட்லேயே போயிடும். 6ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் ஆட்சி வீட்டில் இருக்கிறார், 7ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் ஆட்சி வீட்டில் இருக்கிறார் இல்லையா, ரெண்டு பக்கமே ஆட்சி வீட்டில் தான் இருக்குது. அப்போது இந்த ஆட்சி வீட்டில் சனி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கணவன் மனைவி உறவு நிலை அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வருது பாருங்க. அங்கே தான் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு பஞ்சாயத்து ஆயிரும். ஸோ இது மாதிரியான விஷயங்களில் யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இல்லையா. இந்த சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டுங்கிற இந்த சோகாமல் இருக்கிறதுங்கிறதுக்கு என்ன வழி, நம்ம வாயை பண்டுதம் பண்ணி வச்சுக்கிற வேண்டியதேன், பத்திரமாக வச்சுக்கிற வேண்டியதேன் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இது ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல இருந்தவங்களுக்கு
இந்த நீர் பூத்த நெருப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பார்ட்னர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதா அல்லது இதை விட்டு விலக்கிறதா அல்லது இதே இதை மெயின்டைன் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரியான ஆசிலேஷனில் இருந்தால் நிறைய பேர் தெளிவான முடிவு எடுப்பாங்க, எனக்கு இந்த பார்ட்னர்ஷிப் வேண்டாம், எய்தர் ஐ வில் கம் அவுட் ஃப்ரம் த பார்ட்னர்ஷிப் ஆர் அவரை அனுப்பிச்சி விட்ருவோம் பார்ட்னரை அப்படின்ற மாதிரியான அமைப்பில் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு முடிவு உறுதியாக எடுத்தானோ அப்படின்ற மாதிரியான இடத்துக்கு வந்துடுவாங்க. அப்போது இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா 7ஆம் பாவத்தில் சனி உட்காந்துருக்கிறதுங்கிறது பார்ட்னர்ஷிப்பு, ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிற இந்த 2 இடங்களில் டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. மற்றபடி சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம போய் வேலை செய்கிறதா இருந்தால் வேலையில் ஒரு இடமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் பாசிட்டிவான மாற்றமாக இருக்கும். ஒர்க்லோடு ஜாஸ்தி இருக்கும், அதுக்கேற்ற சம்பளத்தெல்லாம் கொடுத்துரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் இந்த சனி 7ல் நிற்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவில் எப்படி இருக்கும் அப்படின்னா, வயசானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் ரீதியான தொல்லைகள் வரும். எப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? மெயினாக சனினாலே கால் தான். அப்போ கால்வலி தொடர்பான தொல்லை, ஒரு சிலருக்கு கண்ணில் ப்ராப்ளம் வர்றதுக்கான அமைப்பு, செவ்வாய் சனி சேர்க்கையோ பார்வையோ யாராவது ஒருத்தருக்கு அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குன்னா அவங்களுக்கு பல்லு ரீதியான பிரச்சனைகள், டென்டல் ப்ராப்ளம் வர்றதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டால் ஏஜ்டு பர்சன்ஸாக இருந்தால் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் அந்த மிடில் ஏஜில் வர்றவங்களுக்கு, அதுலேயும் சின்ன குழந்தைங்களாக இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் கல்வி போக்குவரத்து நல்லாயிருக்கும், அதில் பிரச்சனை இல்லை. அதுலேயும் தொழிற்கல்வி படிக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். கல்விக்காக வெளிநாடு முயற்சி பண்ணால் அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. பொதுவாக தொழிலுக்காக வெளிநாடு போகிறது அப்படின்றது இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அதாவது எப்படின்னா, இதில் ஆசிலேஷன் நிறையா இருக்கே. அதாவது உங்களுக்கு சனி உங்கள் ஜாதகத்தில் வக்ரம் ஆகாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்லேருந்து ஜூனுக்குள்ளே நீங்கள் வெளியில் போகிறதுங்கிறது சாத்தியப்படாது. வக்ரம் ஆகியிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஜூனுக்கு அப்புறம் அக்டோபர் வரைக்கும் சாத்தியப்படாது. இப்போ இதை பாசிட்டிவாக சொல்லட்டுமா? உங்களுக்கு சனி வக்ரமாகி இருந்தால் நீங்கள் மார்ச் முதல் ஜூனுக்குள்ளே வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு கிடைக்கும். உங்கள் சனி ஜாதகத்தில் சனி வக்ரம் ஆகாமல் இருந்தால் ஜூன்லேருந்து அக்டோபருக்குள்ளே வெளியில் போகிறதுக்கான அமைப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் இது ஆன்சைட்டு போகிறவங்கள பொறுத்த வரைக்கும் வெளிநாடுக்கு மூவ் ஆகுறது. கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா கோச்சாரத்தில் அப்படி ஒன்றும் பெஸ்ட்டான டைம் இல்லை கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும், இப்போ நடந்துகிட்ருக்கிற டைம். அதனால் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணலாம்ங்கிறது விதி. இல்லை அதெல்லாம் முடியாது, இப்போவுமே 33 வயசு ஆச்சு, ஏன்னா 53 வயசில் கல்யாணம் பண்ண சொல்லியா, என்ன வச்சு பேசுறியா அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ஸ்டைலில் வருவாங்கல்ல. அப்படி வந்தால் இப்போ பண்ணலாம். ஆனால் பண்ணலாம்னா அதுக்கு உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும், அந்த தசாபுத்தி சப்போர்ட் பண்ணணும். அது சப்போர்ட் பண்ணாமல் பண்ண முடியாது. இங்கே கோச்சாரம் சப்போர்ட் பண்ணலன்னா கூட தசாபுத்தி ஸ்ட்ராங்காக இருந்தால் நடந்துடும், ஒரு காரியம் நல்லபடியாக நடந்துடும். ஆனால் அந்த கோச்சாரம் வீக்காக இருக்குது, கோல்சாரங்கிறது இந்த சனி சஞ்சாரம்லாம் இப்போ சொல்கிறோம்ல, இதுவும் வீக்காக இருக்குது, அந்த பக்கம் வீக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எது தசாபுத்தியும் வீக்காக இருக்குன்னாக்க அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படித்தான் அந்த டிராக்டரில் ஃப்ரண்டில் ஒரு வீல் பஞ்சரானா அதை மட்டும் அப்படி தூக்கிட்டு ஓட்டிகிட்டு போயிடுவாங்க, பின்னாடி வீலும் சேர்ந்து பஞ்சர் ஆச்சுன்னா அங்கேயே நிப்பாட்டிட்டு தான் போகணும், அந்த கணக்காகி போயிடும். ஸோ இதில் தசாபுத்தி அப்படிங்கிற கவுண்டர் பார்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுலேயும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களும் அரசாங்கத் துறையில் இருக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கும் சூப்பராக டெவலப் ஆகிறதுக்கான டைம் இது. சரியா? உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக ஆகாமல் இருக்கலாம், அப்புறம் அதில் இருக்கிறவங்கெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கான அமைப்பு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலான்ற மாதிரியான அமைப்பு. அதுலேயும் குறிப்பாக ஃபைனான்ஷியல் சர்வீசஸில் இருக்கிறவங்க, அதே மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கிறவங்க, தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க, அப்புறம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் குறிப்பாக இந்த டாக்ஸேஷன் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்க, ஃபைனான்சியல் சர்வீஸ் தான் அதுவுமே. ஸோ இந்த டுயல் இன்கமில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவான டைம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். கல்யாண காலகட்டம் மட்டும் கொஞ்சம் இழுக்கிறதுக்கான டைம் இருக்குது. ஒருவேளை ஃபேமிலி கல்யாணம் ஆகி பிரச்சனையாகி பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்க சேர்றதுங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணுங்கிற மாதிரியான அமைப்பும் உண்டு. மற்றபடி இந்த சனியினுடைய சஞ்சாரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறது 6ஆம் இடத்துல இருக்கிறது ரெண்டுமே ஒன்று தான். அவர் வக்ரம் இல்லாத நிலையில் தான் உங்களுக்கு பலனே அதிகமாக கொடுக்க போகிறார். சனியினுடைய வக்ரத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் டு அக்டோபர் ஒரு வக்ரம் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வக்ரம் ஆகிறதுங்கிறது 2024 ஜூன்லேருந்து 24 நவம்பர் வரைக்கும் ஒரு வக்ரம் வரும். அதுக்கப்புறம் ஒரு வக்ரம் வரும் 2025 ஜூலைலேருந்து 2025 நவம்பர் வரைக்கும் ஒரு வக்ரம் வரும். இந்த வக்ரமான காலங்கள் எல்லாமே சனிக்கு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் யோகமான காலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். ஸோ இது மாதிரியான அமைப்பில் இந்த 2023 அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். சரியா?
இப்போ சிம்ம ராசி வரைக்கும் பார்த்துருக்கோம். எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம்? வந்துட்டோம்ல, அரை மணி நேரத்தை தாண்டிட்டோம்ல. சரி, இப்போ மீண்டும் இப்படியே பேசிட்டே போயிடலாம். ஆனால் அரை மணி நேரத்துக்கு மேலே இருந்தால் சரியாக வராது. அதனால் நம்ம இன்னொரு வீடியோவில் மிச்சம் இருக்கக்கூடிய ராசிகளை பற்றிய இந்த சனி சஞ்சாரம் என்ன சொல்லுது 2023 அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.